ஜெயிச்சு உயிரோட வந்துட்டா எனக்கும் என் பிள்ளைக்கும் ஆதரவா இருப்பேன். அப்படி ஒருவேளை குருஷேத்திர பூமியில் நீ செத்துட்டா எங்களுக்கு யாரையா ஆதரவு அப்படின்னு கேட்கிற. கண்ணே பொண்ணுருகி அடி போர் செய்து நான் மடிந்தான் என் தம்பி துரியோதன ஓடி வருவான். பாருங்கள் மதனி அஸ்தினாபுரம் போகலாம் என்று அழைப்பான். அவனோடு நீ செல்லக்கூடாது. இவ்வளவு நேரம் வரைக்கும் என் தம்பி துரியோதன இல்லவன் சொன்னீங்களே, இப்ப ஏயா போக கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிற. என் தம்பி எனக்கு நல்லவன், ஆனா சுய புத்தி உடையவன் கிடையாது, சொல் புத்தி உடையவன். யாரு என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்பான். யாருன்னா ஒருத்தன் ஓடி வந்து டே துரியோதனா ஒன்ன செத்துட்டானே, ஒன்ன மொண்டாட்டி இன்னும் அழகாத்தான இருக்க, அவளை சேர்த்துக்கிட்டா உன கையை முடிச்சு இருப்பான். அதனால நீ அங்கு செல்லக்கூடாது. அப்ப எங்கதான் போறது அப்படின்னு கேக்குறேன். எனக்கு சீர் செய்யும் பாண்டவரை இது நாள் வரைக்கும் உலக மக்களாகட்டும் ஐவர் ராஜாக்கள் ஆகட்டும் எல்லாருமே நான்ல இருந்து எல்லாமே உன்னை தேர்ப்பாக பிள்ளை தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஐவர் ராஜாக்களுக்கு நீ அண்ணன்னு தெரிஞ்சாதானையா என் அண்ணின்னு ஏத்துக்குவாங்க. அந்த நீ அண்ணன்ற உண்மை யாரால வெளி வரும், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறேன். கண்ணியா பொண்ணுருகி ஓர் செய்து பாண்டவரை வென்று யானோ புகழுடனே வருவேனோ தெரியாத அந்த